சொர்க்கத்துக்கு வழி ஏது? ஒரு மனிதன் கடவுளுடைய அழைப்பு பெறாமல் உண்மையான கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய அழைப்பு பெற்று கடவுள் தம்மை தாமே அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனால் உண்மையான கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். உண்மையான கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் கோடானு கோடி கிறிஸ்தவர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தும் உண்மையான கடவுள் யார் என்று அறியாமல் ஏனோ தானோ என்று கடவுள் இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, தெய்வம் இல்லை என்று சொல்லி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடானு கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உண்மையை அறியாமல் ஏனோ தானோ என்று பணத்தை சம்பாதித்துவிட்டு அதை நம்பி பணமும் உலகமும் உலக வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையும் தான் சொர்க்கம் என்று எண்ணிக்கொண்டு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடானு கோடி மக்கள் இருக்கிறார்கள். உண்மையான கடவுள் யார் என்று அந்த கடவுள் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி பல மார்க்கங்கள் இருக்கிறது. கடவுள் தம்மை வெளிப்படுத்துவதற்கு ஒன்றா அவருடைய தூதர்களை அனுப்பி பெயரை சொல்லி கூப்பிடுவார், அல்லது தூதர்கள் மூலமாக கடவுளுக்கு பேச வேண்டிய விஷயத்தை அந்த மனிதனோடு நேரடியாக பேச வைப்பார், அல்லது தன்னுடைய அற்புதங்களை நிகழ்த்தி அற்புதங்களை காட்டி பேசுவார், அல்லது பைபிள் வசனங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக மனிதனோடு பேசுவார் கடவுள். இவ்வாறு கடவுள் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, அழைப்பு மூலமாக, தூதர்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக மனிதர்களோடு பேசுகிறார். அவ்வாறு கடவுள் தொடர்பு கொண்டு மனிதனோடு பேசியிருந்தால்தான் உண்மையான கடவுள் யார் என்று மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியும். அல்லாத பட்சத்தில் உண்மையான கடவுள் யார் என்று மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. யோவான் எழுதின நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனம். பைபிளில் இந்த வசனத்தை எடுத்து படித்து பார்த்தால் அங்கு இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகளை இங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு என்ன கூறினார் என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவதில்லை என்று வேதாகமத்தில் யோவான் எழுதின நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். அதாவது நான் தான் பரலோகம் செல்வதற்கான ஒரே வழி என்று அவர் சொல்லுகிறார். வேறு எந்த வழியில் பின்பற்றினாலும் நீ பரலோகம் போய் அடைவதில்லை, செல்லுவதில்லை என்பது அதற்கு பொருள். மேலும் அவர் கூறுகையில் நானே சத்தியம் என்று அவர் கூறியிருக்கிறார். நானே சத்தியம் என்று அவர் கூறுகிறார். அப்படியானால் நான் அல்லாமல் மீதி இருக்கிற அனைத்தும் பொய் என்பது பொருள். நான் தான் உண்மையான சத்தியம், மற்றவை அனைத்தும் பொய் என்பது அதற்கு பொருள். அப்படியானால் இந்த உலகத்தில் பார்க்கிற சகலமும், சகல வழிகளும், சகல மார்க்கங்களும், சகல கடவுள்களும் பொய் என்பது அவருடைய வார்த்தை நிரூபிக்கிறது. இயேசுதான் உண்மை, இயேசுதான் சத்தியம், மற்றவை அனைத்தும் பொய் என்பது நிரூபணமாகிவிட்டது. உரிமையாக அடித்து பேசுகிறார் அவர். அது மட்டுமல்லாமல் மறுபடியும் சொல்லுகிறார், நானே ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று அவர் சொன்னார். ஆகையால் அவருடைய வார்த்தைகளின்படி அவர்தான் ஜீவன், அவர்தான் ஜீவன் கொடுக்கிறவர், அவர்தான் ஜீவன் எடுக்கிறவரும், அவர்தான் ஜீவனை அழிக்கிறவரும் என்பது பொருள். ஜீவன் மீது அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்பது அந்த வார்த்தை அவருடைய வார்த்தையிலிருந்து நிரூபணமாகிவிட்டது.
ஆகையால் வேறு எந்த வழியும் இல்லை, வேறு எந்த சத்தியமும் இல்லை, வேறு யாராலும் உயிரை கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பது அதனுடைய பொருள். மனிதர்கள் உடல் ரீதியான உயிரை பறித்து விடலாம், ஆனால் மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவை கொல்லுகிறவன் கடவுள்தான். ஆத்துமாவின் மீது எந்த மனிதனுக்கும் உரிமையும் அதிகாரமும் இல்லை. கடவுள்தான் உடலையும் ஆத்துமாவையும் அழிப்பவர். மனிதனால் ஆத்துமாவை அழிக்க முடியாது என்பது பொருள். யோவான் எழுதின நற்செய்தி 11வது அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனங்களில் இயேசு கூறின வார்த்தைகளை குறிப்பிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களில் என்ன இயேசு கூறியிருக்கிறார் என்பதை குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன கூறினார் என்றால், அவர் கூறினார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று அந்த வசனங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களிலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்றால், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் உயிர்த்தெழுதல். அவரால் அன்றி ஒருவனும் உயிர் பெற்று உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்ல முடியாது என்பது திட்டவட்டமாக அவர் இந்த வார்த்தைகளில் கூறியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வேறு எந்த ஒரு கடவுளை கும்பிட்டாலும் வணங்கினாலும் பின்பற்றினாலும் அந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்து போனாலும் பரலோகம் செல்ல முடியாது என்பது திட்டவட்டமாக இயேசு இந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் கூறுகிறார். அவரை நம்பி வாழ்ந்தவன் மரித்த பிறகும் பிழைப்பான் என்பது பொருள். உலக ரீதியாக உலகத்தில் பூமியில் இறந்து போனாலும் அதற்கு பிறகு உயிர் பெற்று வந்து அந்த மனிதன் பரலோகத்தில் கடவுளோடு வாழ்ந்திருப்பான் என்பது இதற்கு பொருள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதற்கு அதுதான் பொருள். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று அவர் கூறினார். அதன்படி அவரை நம்பி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போன மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகும் என்றென்றைக்கும் உயிர் வாழ்ந்து கடவுளோடு பரலோகத்தில் இருப்பார்கள் என்பது அதற்கு பொருள். அப்படியானால் அவரை நம்பாமல் மற்ற மார்க்கங்களை பின்பற்றி மற்ற கடவுள்களை பின்தொடர்ந்து வாழ்க்கையை கடத்திவிட்டு போனால் பரலோகம் செல்ல முடியாது என்பது பொருள். மறுவாழ்வு அடைய முடியாது என்பது பொருள். மறு உலகம் நுழைய முடியாது என்பது பொருள். அவர்கள் அனைவரும் நரகத்தில் தான் முடிவடையும் என்பது அதிலிருந்து திட்டவட்டமாக தெளிவாகிறது. சொர்க்கத்துக்கு ஒரே வழிதான், அது இயேசு.